ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி வீடியோவில் உங்கள் பர்சன் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ நான் கார்டு 1 by 1 எடுக்கிறேன். உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங், எல்லாருக்கும் ரெசனேட் ஆகாது. ரெசனேட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் என்ன ஃபீல் பண்ணாங்க அண்ட் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாங்க, அந்த பர்டிகுலர் டே அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் என்ன. ஸோ 1 by 1 பார்த்துடலாம். இன்றைக்கி கார்ட்ஸ் எடுத்தது பார்க்கும்போது மேஜர் ஆர்கானாஸ் நிறையா வந்திருக்கு. ஸோ இந்த லவ் லைஃப் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மீட் பண்ணதுலேருந்து ஒரு லவ் பண்ண இந்த ஒரு ஜேர்னி ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் மீட் பண்ணது ஏதாவது ஒரு செலிப்ரேஷன், மேரேஜ் பார்ட்டி, இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு டெம்பிளில் அந்த க்ரௌடு அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு பிளேஸில் அங்கே எங்கேயாவது நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் உள்ளே இருந்திருப்பீங்க, ஒரு சந்தோஷமான ஒரு அந்த மாதிரியான ஃபீலில் இருக்கும்போது தான் அவர் உங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருந்துருப்பார். அண்ட் உங்கள் கூட ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போதே அவருக்கு ஃபர்ஸ்ட்டு தோணுன விஷயம், யூ ஆர் த ரைட் பர்சன், நீங்கள் ஒரு சோல்மேட்டு, உங்கள் கூட தான் லைஃப் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு மீட்லேயே அவருக்கு அந்த அது ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்கிறோம். அது அவருக்கு உங்கள் மேலே அந்த ஃபீல் வந்திருக்கு. பட் அந்த பர்சனுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கலாம். ஈகோ அதிகமாக இருந்திருக்கும் உங்கள் கூட பேசுகிறதுக்கு. ஆர் நீங்கள் ரொம்ப ஈகோயிஸ்டிக் பர்சன், உங்கள் கூட பேசினா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா, பேசுவீங்களா, நீங்கள் என்ன மாதிரி நினைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கலாம். ஆர் அவருக்கு அந்த ஃபீல், அந்த ஈகோ இருந்திருக்கலாம். நான் ஏன் ஃபஸ்ட்டு போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் ஈகோ இருந்தாலும் லைஃப் உங்கள் கூட தான் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை அவருக்கு கண்டிப்பாக அன்றைக்கே வந்திருக்கு. இது ஒரு எதிர்பாராத வாய்ப்பு. உங்கள் கூட ஒரு லைஃப் அமைஞ்சா அது ஒரு எதிர்பாராத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். என்னோட ட்ரீம் லைஃப் பார்ட்னர் எனக்கு கிடைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஃபீல் அதிகமாகவே வந்திருக்கு. ஒரு நம்பிக்கை தான். பின்னாடி சில ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், கஷ்டம் வரும். உங்கள் கூட ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சேலஞ்சஸ்லாம் இருக்கும். பட் நீங்கள் தான் அவங்களோட லைஃப் பார்ட்னர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டேவே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களோட இன்ட்யூஷனே அவங்களுக்கு அதை கைட் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னொன்று அவங்க யோசிக்கிறது, உங்களை மீட் பண்ணப்போ இல்லை சில பேருக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கலாம். ஆல்ரெடி அவங்க வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். ஆர் நீங்கள் வேறு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். அது ஹார்ட் பிரேக்கில் கூட இருந்திருக்கலாம். அவங்க அது செப்பரேட்டட் ஆகிருக்கலாம். பெர்மனண்ட்டாக அதுலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் உங்கள் பர்சன் இருந்திருப்பாங்க. ஆர் நீங்கள் இருந்திருப்பீங்க. ஸோ இது அவங்க அவங்க மனசில் தோணுது, ஒரு எண்டு, ஒரு முடிவு வந்துருச்சு அந்த லைஃப்க்கு. எனக்கு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. நான் இந்த பர்சனோட இந்த அளவுக்கு எனக்கு அட்ராக்ஷன் கிடைக்கும், அது ஃபர்ஸ்ட் மீட்லேயே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களோட பாஸ்டில் நடந்த கஷ்டத்துக்கெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவு வந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. உங்களை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இது யூனிவர்ஸ் கொடுத்த ஒரு கிஃப்ட். நீங்கள் யூனிவர்ஸ் கொடுத்த கிஃப்ட், நீங்கள் ஒரு பிளஸ்ஸிங். ஸோ கண்டிப்பாக நிறைய சேலஞ்சஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் என்ன வந்தாலும் உங்கள் கூட தான் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டீப்பாக அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க, டீப்பாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப எமோஷனாக உங்களை பார்த்தோன்னே அந்த எமோஷன் அதிகமாகிருக்கு. ஸோ அவங்க பார்த்த அன்னைக்கே அவங்களுக்கு தோணுனது, அவங்க பிளான் பண்ணிட்டாங்க, நான் உங்களை சூஸ் பண்ணுறது தான் ஒரு ஃபேரான முடிவாக இருக்கும். ஏன்னா யூனிவர்ஸ் கொடுத்த இந்த ஒரு லைஃப்பை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் ரைட் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க.
உங்கள பார்த்ததும் அவங்க மனசுக்குள்ள ஓடுன ஒரு விஷயம், நீங்க ரொம்ப பிராக்டிகலான பெர்சன் நெனச்சிருக்காங்க. ரொம்ப பொறுப்பான பெர்சன். மேபி நீங்க மேரேஜ்ல ஆர் ஏதாவது ஃபங்ஷன்ல இருக்கும்போது, நீங்க எல்லாத்துட்டயும் நல்லா ஜாலியா பேசுற டைப்பா இருந்திருக்கலாம். ரொம்ப பொறுப்பா நீங்க அந்த வேலையெல்லாம் பண்ணி, முன்னாடி எடுத்து பண்ற ஒரு கேரக்டரா இருந்திருக்கலாம். அண்ட் உங்க ஃபேமிலி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்க பண்ற வேலை ஆர் ஸ்டடீஸா இருக்கட்டும், அதுல நீங்க ரொம்ப ஃபோக்கஸ்டான பெர்சன். அப்படிங்கிற மாதிரியான நீங்க ஒரு பெர்சனாலிட்டில அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக எவ்ளோ எஃபோர்ட் வேணாலும் போடலாம். எவ்ளோ சேலஞ்சஸ் வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும். உங்க கூட தான் ஒரு புது லைஃப், ஒரு புது ஃபேமிலி, இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆப்பர்ச்சுனிட்டி. பட் எப்படிலாம் எனக்கு ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியாது. நீங்க அக்செப்ட் பண்றீங்களா இல்லையான்னு தெரியாது. பட் நான் கண்டிப்பா ஆக்ஷன் எடுத்தே ஆவேன். பின்விளைவுகள் என்ன வரும்? என்ன பிரச்சனை வரும்? அத பத்திலாம் நான் கவலைப்பட போறதில்ல. யூ ஆர் மை பெர்சன் அப்படிங்கிற மாதிரியான தாட் ஸ்ட்ராங்கா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களையே அப்ரோச் பண்ண பயம் நெறையா இருக்கு. அவங்களுக்கு என்னதான் ஈகோ இருந்தாலும், அந்த பயம் நெறையா இருக்கு. நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? மாட்டீங்களா? நீங்க என்ன மாரியான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க? நீங்க கமிட்டடா ஆர் சிங்கிளா? அப்படிங்கிற மாதிரியான கன்ஃப்யூஷன்ஸ் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. பட் அவங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங் என்னன்னா, யுனிவர்ஸ் குடுத்த கிஃப்ட் நீங்க. அவங்க வாழ்க்கையில நெறைய நல்லது பண்ணியிருக்காங்க. அந்த நல்லது பண்ணதுக்கான கர்மா தான் யுனிவர்ஸ் வந்து உங்களே வந்து அனுப்பியிருக்கு. அப்படிங்கிற மாரியான ஃபீல் வந்து வந்திருக்கு. இது நேச்சுரலாவே அவங்க உங்கள பார்த்த ஃபர்ஸ்ட் டேவே வந்து இதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க. மேபி உங்ககிட்ட சொல்லாம இருந்திருக்கலாம். எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் இது எல்லாமே அவங்க ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணியிருக்காங்க. 2 கார்ட்ஸ் நான் எடுத்து உங்க பெர்சனோட ஃபீலிங் என்ன? ஃபர்ஸ்ட் டே உங்கள மீட் பண்ணும்போது அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்துரலாம். ஓகே. ஸோ நீங்க ரொம்ப ஒரு பிராக்டிகலான பெர்சன். ரொம்ப அட்ராக்டிவ். ஸோ உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனையுமே அவங்க நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாட்டம் டெக்ல ஹை ப்ரீஸ்டஸ், 10 ஆஃப் இயர், ஓகே. 2 ஆஃப் இயர், ஓகே. ஸோ உங்களோட ஒவ்வொரு ஆக்ஷனுமே வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்கள பார்க்கும்போது, உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நீங்க ரொம்ப டிசிப்ளின்டா, ரொம்ப மெச்சூர்டா பேசியிருக்கீங்க. அது ரொம்ப புடிச்சிருக்கு. அண்ட் நீங்க ரொம்ப பொறுமையான பெர்சன். அ ஒரு ஸ்டேபிளான பெர்சன். எந்த கன்ஃப்யூஷனும் இல்லாம ரொம்ப ஸ்டேபிளா, ஒரு காமா இருக்கிற மாரின்னு யோசிச்சிருக்காங்க. அண்ட் உங்க கூட கண்டிப்பா லாங் டெர்ம் கமிட்மெண்ட் வேணும் அப்படிங்கிற தாட் வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்திருக்கு. உங்கள தான் மேரேஜ் பண்ணிக்கணும். உங்க கூட ஒரு ஃபேமிலி இருக்கணும். ஒரு பியூட்டிஃபுல் ஃபேமிலி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தாட் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து பாசிபிளா அப்படிங்கிற மாரியான ஒரு குழப்பம் 2 பக்கமுமே அ மாறி மாறி வந்திருக்கு. உங்களை வந்து அப்ரோச் பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? அப்படிங்கிற மாரியான கன்ஃப்யூஷன். இன்னொரு சைடு வந்து அவங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் கண்டிப்பா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்க. உங்க பெர்சனாலிட்டியும் உங்க பெர்சனோட பெர்சனாலிட்டியும் ஈக்குவலா இருக்கு. 2 பேருக்கும் ஒரு நல்ல வேவ் லென்த் இருக்குன்னு அவங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட பிஹேவியர், நீங்க மத்தவங்க கிட்ட அப்ரோச் பண்ணது, மத்தவங்க கிட்ட பேசுற விதம் இதெல்லாம் பார்த்து அ அவங்களே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ல தான் இருக்காங்க. அப்ரோச் பண்ணலாமா? வேணாமா? என்ன பண்றது? அப்படிங்கிற மாரி கன்ஃப்யூஷன்ஸ் இருந்திருக்கு. பட் அவங்களோட இன்ட்யூஷன் உள்ளுணர்வு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கு. நீங்க தான் அவங்களோட பெர்சன். நீங்க தான் அவங்களோட லைஃப் அப்படின்ட்டு அவங்க ஃபர்ஸ்ட் டைமே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அது ஒரு ஸ்ட்ராங்கான இன்ட்யூஷனா அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. உங்க கூட தான் ஒரு டீப் கனெக்ஷன் இருந்திருக்கு. ரொம்ப ஒரு சோல்மேட் கனெக்ஷன். உங்கள ஒரு சோல்மேட்டா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்கள பார்த்த டைம் வந்து அவங்க மேபி பாஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ரொம்ப பெரிய துரோகம் ஆர் ஏதாவது ஒரு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருக்க டைமா இருக்கும். ஆர் நாட் ஓன்லி ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட இருந்தோ ஒரு ஃபேமிலியில ஏதாவது பெரிய ப்ராப்ளம் அவங்க ஃபேமிலியில ஏதாவது பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த டைமா இருக்கலாம். அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதாவது கான்ஃப்ளிக்ட் இல்ல பிசினஸ் ஏதாவது ஒரு பிரச்சனையில ஏதாவது ஒரு துரோகத்த சந்திச்சது. அல்லது பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் பண்ற ஒரு சிச்சுவேஷன்ல தான் உங்கள மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்கள மீட் பண்ண உடனேயுமே அவங்க
அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. என்னோட கஷ்டம்லாம் முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு பெரிய ஒரு நியூ சேஞ்ச் வந்து என் லைஃப்ல வந்திருக்கு. இத வந்து நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் என்ன மாரியான ஒரு பெர்சன் எதிர்பார்த்தனோ, அந்த பெர்சன வந்து யுனிவர்ஸ் என் கண்ல காமிச்சிருக்கு. ஸோ நீங்க தான் வந்து அவங்களோட லாங் டெர்ம்க்கான ஒரு லாங் டெர்ம் கமிட்மெண்ட்டுக்கு நீங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ராங்கா அப்பயே அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு உங்கள பார்க்கும்போது உங்க பிஹேவியர், உங்க பெர்சனாலிட்டிலாம் பார்க்கும்போது அவங்க ஜகிள் ஆயிருக்காங்க. அப்ரோச் பண்ணலாமா? வேண்டாமான்ட்டு ஈகோவும் இருந்திருக்கு. பட் ஃபைனலா அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. கண்டிப்பா உங்கள அப்ரோச் பண்ணியே ஆகணும். நீங்க தான் என் லைஃப்க்கு வேணும் அப்படிங்கிற மாரி ஸ்ட்ராங்கா அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுதான் உங்க பெர்சன் உங்கள ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவங்க மனசுல ஃபீல் பண்ண விஷயம்லாம். ஸோ இது உங்களோட ரெசனேட் ஆகும்னு நம்புறேன். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பெர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டாரோ கிளாஸும் அவைலபிள். ஸோ அதுக்கும் நீங்க வாட்ஸ்அப் நம்பர யூஸ் பண்ணிக்கலாம்.